ஒத்தவாரி நிலத்துக்கு உரம் வந்து இறங்கி இருக்குதுங்க. எசமா வந்து பார்த்து விட்டா எரு அடிச்சு போடலாமுங்க. பருத்தி விலை கொஞ்சம் ஏத்தமா இருக்குதுங்க. இன்னைக்கே தூக்கி விட்டா ரொம்ப நல்லதா இருக்குமுங்க. எஜமா மானம் கொஞ்சம் அப்பா இருக்குங்க. ஓட குஞ்சுக்கு கரையை போட்டுவிட்டா அப்புறம் கயட்டமா இருக்காதுங்க. எஜமா உத்தரவை எதிர்பார்க்கறோமுங்க. என்னங்கிறது காதரிக்குது கையால சுரியலாமான்னு கேக்குறீங்களாடா? சோம்பேறி பசங்களா, எதை எப்படி செய்யணும் அப்படி பார்த்து செய்யுங்கடா. நான் வந்து பாக்குறேன். வைத்துள்ளதே என்னை அழைக்கிறானே. வந்தவர வான்னு கேட்க கூட மரியாதை தெரியலையே. மரியாதை அடையாளியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பண்பு. மைத்துவர பண்பு. அடுக்கடுக்க அக்கிரமம் செய்யறது ஒரு பண்பு. அடுக்கடுக்க அக்கிரமா யார் செய்வது? யாரா? மாயாண்டி மைத்துனரே, இதுதான் பூலோகமாக கேட்கிறார். சொல்லு சொல்லு மைத்துனரே, என்ன சொல்லு? நல்லவங்களுக்கு நான் பச்சை கிளி, பாய நினைக்கிறவங்களுக்கு நான் பாம்பு. இத உங்க மகனுக்கு தெரியல. என்ன தீண்டிட்டான். பாம்பு கடிக்க நினைச்சிருக்கு, அவன் அடிச்சிருப்பான். அதனாலயா உம்ம மகனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல நான் பொல்லாதவனா மாறிடுவேன். பணங்காட்டினரு சலசலப்புக்கு அஞ்சாது. அஞ்சாரா? பின்னாலே என்னாகும் தெரியுமா? என்ன ஆனாலும் என்னையா? மரியாதையா சொல்றேன், உன் மகனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? முடியாது. தலை துண்டிச்சு தலையில விழுந்தாலும் என் மகன் ஓன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டான். பிள்ளை வரேன். போறியா? ஏமாண்டி அந்த கழுத்து பயிற்சிகளை பாத்தியா? சரி, அவன் நஞ்ச குஞ்ச தோப்பு அத்தனையும் தோப்படி போட்டு சரிங்க. சரி, அப்பா ஏனமா போனார்? எதற்காக போனார்? அந்த கேடு கட்டவன் அழைப்பதும் இவர் அவன் வீட்டு வாசல் மிதிப்பது என்ன தேவையம்மா? இப்போது போனால் என்ன முத்தையா? சொந்த மைத்துனன் தானே. மைத்துனன் என்ன மரியாதையுடன் அழைத்திருந்தான் நானும் மாலை மரியாதையோடு போய் பார்த்திருக்கலாம். அவன் பண்ணையார் அந்த மமதில் அழைத்திருக்கிறானம்மா. அங்கே அப்பா ஏன் போக வேண்டும்? அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவன் நிச்சயம் வரட்டுமே. வரத்தான் போறான். அந்த காலமும் கூடிய சீக்கிரம் இருக்கு முத்தையா. உங்களை எதுக்கு கூப்பிட்டான்? உன்னை பற்றி முறையிடுறான். என்ன சொன்ன? முத்தையா அவன் காலில் இருந்து மன்னிப்பு கேட்கணுமா? என்னது மன்னிப்பான்? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? தலை துண்டிச்சு தலையில இருந்தாலும் ஏமாக ஓன் காலில் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்கேன். அப்பா நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நான் போனதுனால வாயால பேசிட்டு வந்தேன். உன் மகன் போயிருந்தா மறுபடியும் கையால பேசிட்டு வந்திருப்பான். நல்ல தகப்பனும் மகனும் வம்பை விலைக்கு வாங்குகிறீர்களே தவிர குறைக்க மனம் இல்லையே. ஒரே உலை வைத்து பொங்கி ஒரே இலையில் சாப்பிட்டு ஒரே நிலையில் வளர்ந்த குடும்பம். சரியா போச்சா? அந்த பழைய முட்டு மன்னிப்பு கேட்காதனால நடந்தது நடந்து விட்டது. இன்னும் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம். எப்படி வாழ வேண்டிய குடும்பம் 15 வருடங்களுக்கு முன் பொங்கல் திருவிழாவிலே வழக்கமாக பெற்று வரும் முதல் மரியாதைக்காக பணச்சிறுக்கை வைத்து பறித்துக் கொள்ள முயன்றான். வேண்டும் என்று கேட்டிருந்தால் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டோமா? அதிலிருந்து
காடு கரை வயல் வரப்பு நீர்ப்பாய்ச்சல் எல்லாவற்றிலும் கெடுதல் செய்ய ஆரம்பித்து விட்டான். சீரோடு வாழ்ந்த ஒரே குடும்பம் 2 கூறாகிவிட்டது. கூடியிருந்த காலத்தில் அத்தான் அத்தான் என்று உங்களிடம் ஓடி வருவானே, மருமகன் மருமகன் என்று முத்தையனை தூக்கி மடிவில் வைத்து கொஞ்சுவானே, அவன் மனதில் பேராசை பிடித்ததால் தானே எல்லாம் மாறிவிட்டது. மாறிவிட்டதடி மனதி. ஆறிவிட்டதம்மா காப்பி. செங்கமலம், அவர் பேசும்போது நான் அசைந்ததை பார்த்தாயா? நான் எங்கம்மா அதை பார்த்தேன்? கட்டார் கட்டார்னு 4 குண்டு வெடிச்சது, அந்த சத்தத்தை தான் கேட்டேன். அடுத்தவர்கள் வீட்டுக்குள் வந்து அடித்து விட்டு ஓடுவதென்றால் அழுத்தமான நெஞ்சுதான். அதிலும் இவர் பெரும் பணக்காரர். இவர் தலை அசைத்தால் கிராமமே அசையும். அவனும் பராரி, வலுவான கையும் வைரம் பாய்ந்து நெஞ்சும் தவிர வேறு துணையே இல்லாதவன். ஆமாடி, தேக்குமரம் போல திரண்டு உருண்ட தேக கட்டி தசினார்கள் எல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் தங்க மேனி, பூர்ண சந்திரோதயத்தால் மெருகு போட்டது போன்ற பளபளப்பு. அவர் அங்க அசைவு ஒவ்வொன்றும் 1000 கதைகள் சொல்லுகிறதடி. அம்மாமோ, எங்கேயோ போறீங்களே, கொஞ்சம் நில்லுங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களை பொன்னால பூட்டி வச்சிருக்கிறாரே பண்ணையார், அவருக்கு இவரெல்லாம் வசதி. பொடி பைத்தியக்காரி. பொன் கொடுப்பு வசதி உள்ளவர்களிலே பலர் காதலனும் கண் கொடுக்க சக்தியற்றவர்கள். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சா அவர் மீது உங்களுக்கு காதல், அவ்வளவுதானே? காசியும் காதலையும் கூட்டாது கழி, காதலின் சக்தியை கழிக்காது. ஆசி மனதை பெருக்கு. இதெல்லாம் மக்கிருக்கு. இப்போதே போ. எங்க இருக்கிறார், என்ன அவர் குணம் எல்லாம் தெரிந்து வா. சரிம்மா. ஐயா, ஏன் சிவகாமி வண்டியில வந்தாலும் நடந்து வந்தாலும் மெதுவா வர பழக்கமே இல்லையா? இல்லை. இல்லையா? அப்ப சரி. அப்போ இனிமே நீ வரும்போது பாதையிலே எல்லா போக்குவரத்தையும் நிறுத்திட வேண்டியதுதான். அத்தான், என்ன சிவகாமி? அத்தான், அன்று ஏற்பட இருந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய உங்களுக்கு மரிசா, வாங்கிக்கிறதே. ஆனா கொடுக்கிற பைசா கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவோம். சிவகாமி, விடுங்களத்தான், விடுங்களத்தான். இது என்ன விளையாட்டு? நான் நீங்கள் என்று அந்த கத்தாழைக்குள்ள உரிமை எனக்கு எங்கே இருக்கிறது? உங்களுக்கு என்ன உரிமை வேறு யாருக்கு உண்டு? இருக்கலாம் சிவகாமி, ஆனால் நம் இருவர் குடும்பத்திற்குள்ள பகையை நினைத்தால் எந்த பகையும் நம்மை பிரித்து விட முடியாது. ஏன் சிவகாமி, நீ அடிக்கடி இந்த பக்கம் வரியா? அப்போ இனிமே 2 பேரும் தினமும் சந்திக்கலாம். நேரமாய் நான் வரேன். என்ன எங்கிட்ட மோதல் நீ என்ன நினைச்சிருக்க? உங்க தாத்தா வந்தாலும் மோதம்னா மோதல் கையா
நீதானா? உங்களை ஆச்சேன்னு பாக்குறேன். இனிமே சரி, தொடர்ல பாத்துக்க. ஆமா வரமா, கொஞ்சம் உங்களை மாதிரியே நடந்துக்கோ, தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். சொன்னாக்கா கேட்க மாட்டேங்கிறீங்க. வச்சுக்கோ. இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விளையாடக்கூடாது, தெரியுமோ? நீ வீட்டு போமா, போயிடு. சண்டை நடக்கிறது தெரியும் உங்களுக்கு. சொன்னா போய் சொன்னா பண்ணியா அண்ணா? ஒரு வாரம் பட்டி போட்டாலும் ஒண்ணும் ஆக மாட்டா போல் இருக்கு. உன்கிட்ட சண்டை போடுறது இந்த மாதிரி ஆயிட்டான். நம்ம கையில தூக்க கூட தட்டியில பாத்துக்கோ. விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிறேன். அவமானம். உங்களுக்கு எல்லாம் சோத்த போட்டான் பாரு, எனக்கு அவமானம்டா. உங்களா சோம்பேறி பட்டுங்களா? வாயால பேசுறாங்க. முதல்ல அந்த பயனை இங்க கொண்டு நிறுத்திட்டு பேசணும். வர்றவங்க சோம்பேறி. நேற்று பிறந்த பய எனக்கே ஆட்டம் காட்டும். சிவகாமி, என்னப்பா? எங்க போயிட்டு வர்ற? தோட்டத்து பக்கம் காத்து வாங்க போனேப்பா. தோட்டத்துக்கு தான் காத்தடிக்குமா? நம்ம வீட்டு மாடி வேலை காத்தடிக்காது? அடிக்கும். என்னது காத்து? அதாவது அப்பா, வெட்ட வெளியிலே காத்து வாங்கினா உடம்புக்கு நல்லது. சிவகாமி, உடுத்து போன நேரத்துல தனியை ஏன் வெளியே போறேன்னு கேட்டா எனக்கா நீ கதை பிடிச்சு கொடுக்குற? என்னப்பா, பூச்சாண்டியா பிடிச்சுக்கோ. பூச்சாண்டி பிடிக்காது. வயசுக்கு வந்த பொண்ணு இஷ்டப்பிரகாரம் வெளியே சுத்தினா பாக்குறவங்க கேவலமா சொல்லுவாங்க, தெரியுமா? அப்பா, உன் சமாதானம் எனக்கு வேண்டிய தேவையில்லை. சிவகாமி, நான் உலகத்தை நல்லா கரைச்சு குடிச்சவன். நான் சொல்றதை கேளு. இனிமே நீ தனியா எங்கேயுமே போகக்கூடாது. துணையோட போனாலும் பொழுது சாயத்துக்குள்ள வீடு வந்து சேரணும். போ. இங்கதான் மாட்டிச்சு. நீ பாக்குற பார்வையே ஒரு படையெடுப்பு மாதிரி இருக்கே. உன்னை எடுத்து போட முடியுமா சண்டை? என்ன என்ன ரொம்ப வலிக்குதா?
என்ன கை நீளு? இல்ல இது என்னது? சொன்ன. என்ன? ஐயோ 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 இனிமே இந்த மாதிரி வச்சுக்காத. ஆமா பள்ளி, என் மேல ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கட்டி விடுறியா? நீ இஷ்டப்பட்டா நானா கட்ட மாட்டேங்கிறேன். என்னது இது காயம், மருந்து கட்ட வேணா? அதுதானே கட்டு. வள்ளி வள்ளி கொண்டா. வர வர உலகம் கெட்டுக்கிட்டே வருது. அது கெட்டு கிட்ட வந்தா பரவாயில்ல, எதுக்கும் நீ கொஞ்சம் எட்டு. அதுல பாரு வள்ளி, செத்தா கூட பொழைக்க வைக்கக்கூடிய மூலிகை எல்லாம் நம்ம நாட்டுல இருந்தும் எதுக்கெடுத்தாலும் ஊசி ஊசின்னு போட்டு உடம்ப புண்ணாக்கிக்கிறாங்க. வேணும்னா இப்படி கட்டினது இல்ல வள்ளி, பேச்சு பிராக்கில் அதுவா நடந்து போச்சு. நடக்கும். வள்ளி வள்ளி, 2 பேர் ரத்தமும் ஒன்னாயிருச்சு, சத்த மாசம் உண்டாயி போச்சு. அதை பிரிக்காத. கைவிரல ஒன்னா சேர்த்து கட்டினது இல்லாம கண்ண வேற அடிக்கிறேன். கண்ணா நானும் அடிச்சேன். வெள்ளமும் வெள்ளமும் மோதி கொந்தளிப்பு ஏற்படுற மாதிரி ஓகரந்தத்துணும் மோதி மனசுல ஒரு பிரளயத்தை உண்டாக்கி அந்த வேகம் உடம்பு பூரா பரவி கண்ணுல வந்து கடக்கு நடிக்குது. வைக்காத வெத்திலையே, வாய் வந்து போகாத சுண்ணாம்பு, கைக்காத பச்சை கொட்டை பாக்கு, காரம் இல்லாத புயல காம்பு, இத்தனையும் ஒரு தடவை போட்டு கேட்கிற செய்ய. நம்பலாமா? என் காதல் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது, உள்ளே காலம் பட்டு கட்டி சாயம் மாதிரி நீடித்து நிற்கக்கூடியது. அப்ப சரி உன்ன நம்புறேன். விட்டதடியாசே விளாம்பழத்து ஓட்டோடே, அப்படி வேதாந்தி சொன்னாலும் உன்னை விட மாட்டேன் கூட்டோடே. மாம்பழ ஜாதி எப்படித்தான் நம்பிடுவா பொம்பள ஜாதி. பேரவுக்கு ஏணி எடு மாம்பழ ஜாதி எப்படித்தான் நம்பிடுவா பொம்பள ஜாதி. எல்லோரும் போல நானும் இருக்க மாட்டேன் குட்டி, எல்லோரும் போல நானும் இருக்க மாட்டேன் குட்டி, கல்லூரி உன் மனசை தாண்டிடாம கொண்ட கட்டி. பேரவுக்கு ஏணி எடுத்து பொம்பள ஜாதி எப்படித்தான் நம்பிடுவான் ஆம்பள ஜாதி, இந்த ஆம்பள ஜாதி.
அந்த முத்தையும் பகல தீர்த்து கட்டுறோம் ஒழிய இந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு கடமை இல்லைங்கிறது தெரியுமா உனக்கு? தெரியுமுங்க. தெரிஞ்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் எஜமா. நானும் நீங்களும் நேரடியா தலையிடாம அந்த பயலை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு புது முறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நிறுத்தா போதும். பொல்லாத சீமையில் இல்லாத முறை. ஏன்னா முத்தையன் தோட்டத்துக்கு வர்ற போது நம்ம செங்கோடனை அவன் தோட்டத்துக்குள்ள விரட்டுவோம். வரலாம் கட்டாயம் அவன் திமிர அதுக்கிட்ட காட்டுவான். அப்புறம் பாருங்க ஆமாடோய் அந்த பய குடலே மாயாண்டி நிஜமா இதுலயாவது குறி தவறாத. சந்தேகம் இருக்குங்க, நேர்லயே பாத்துக்குங்க. எங்கடா செங்கோடா எஜமான எடுத்தா அவனை என்ன செய்ய போற? எங்க காட்டி இதே வழியா காரியத்தை சாதிச்சிடும். கல்யாணத்தை பத்தி நினைக்கிறோம். அவனுக்கு அந்த எண்ணமும் கிடையாது பாட்டி. இந்த காலத்து பிள்ளையும் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக நாம விட்டுக்கிறதா? பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு லட்டு மாதிரி. நல்ல நாளா பார்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டா நல்லது பாரு. பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. அது யார் பாட்டி? இன்னும் பெரிய இருக்கா? அதுதான் பெரிய வீட்டுக்காரன் பொண்ணு. பலாப்பழம் மாதிரி நம்ம தம்பிக்கு தகுந்த ஜோடி. மீனாட்சி 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னா இந்த ஊரே பார்த்து பொறாமைப்படுங்க. நீங்க என்ன பாட்டு சொல்றீங்க? அதுதான் அவன் தம்பி இல்லவா? சிவகாமியத்தான். பொண்ணு லட்சணமா இல்லையா? பொண்ணு தவிர்த்துலதான். ஆனா மீனாட்சி அந்த சிவகாமி பொண்ணு வீட்டுக்கு மறுநாளா வந்துட்டான்னா அந்த லட்சியே வந்த மாதிரி இருக்கும். ஆமா பாட்டி, அந்த சம்பந்தம் நடக்காத காரணம். என் குடும்பத்தையே பூண்டோடு அழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பவனின் மகன் சிவகாமி. அவன் எனக்கு வர முடியவே முடியாது. ஆனந்த
நான் உனக்கு சொந்தமே நான் உனக்கு சொந்தமே மாறாமல்